Hey guys, welcome to Body&Soul தமிழ். ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்கை பற்றி பெரும்பாலும் மக்கள் கேள்விப்பட்டிருப்போம். ராபர்ட் கியோசகி எழுதின இந்த புக் நியூயார்க்கோட பெஸ்ட் செல்லிங் புக்காக இருந்துட்டு இருக்கு. இந்த புக்கில் நம்ம வாழ்க்கையில் பணத்தை அடையிறதுக்கு தேவையான பல வழிமுறைகளை ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஆத்தரோட அப்பா ஒரு ஏழையாக இருப்பார். ஆனால் ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா ஒரு பணக்காரராக இருப்பார். இவங்க ரெண்டு பேரோட தாட்ஸ், ஐடியாஸ், மைண்ட் செட்டை வச்சு பணத்தை பற்றியும் பணத்தை சேமிக்கிறத பற்றியும் ஆத்தர் இந்த புக்கில் சொல்லி இருப்பாரு. பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எந்த மாதிரி கையாண்டா இன்னும் நிறைய பணத்தை சேர்க்கலாம் அப்படின்னு இந்த புக்கில் பல விஷயங்களை ஆத்தர் சொல்லி இருக்காரு. இந்த புக்கில் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய 10 முக்கியமான கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணக்கார மக்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு சுலபமான முறைகளில் வேலை செய்ய சொல்லி தருவாங்க. இப்போ ஒரு பர்சன் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னா அந்த பர்சனுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியது அந்த ரிச் பர்சனோட கடமை தான் அப்படின்னு நம்புவாங்க. ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண வச்சு ஈஸியாக அவங்க மூலமாக ரிச் பர்சன் செய்ய வேண்டிய வேலைகளை முடிச்சுப்பாங்க. ஏழை மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் பணத்துக்காக வேலை செய்வாங்க. ஆனால் பணக்கார மக்கள் எப்போவுமே அவங்களோட பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. ஆத்தரோட ரிச் டேட் பணத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. அதை கேட்டு ஆத்தர் அவரோட 9 வயசுல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு இடத்துல லைப்ரரியை உருவாக்கி அங்கே நிறைய காமிக்ஸ் புக்ஸை வச்சு அதை நிறைய கிட்ஸுக்கு ரெண்டலுக்கு கொடுத்துருந்தாரு. ஆத்தர் இதை பற்றி சொல்கிறப்போ பிஸ்னஸோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, பணத்துக்காக நம்ம வேலை செய்யாதப்போ நம்ம ஆல்ரெடி உருவாக்கின ஒரு விஷயத்திலிருந்து பணம் வர்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நம்ம பணம் நமக்காக வேலை செஞ்சு தரும். உலகத்தில் நிறைய மக்கள் டெய்லியும் காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு ப்ரொமோஷன், இன்சென்டிவ் அப்படின்னு ஓவர் டைம் கூட ஒர்க் பார்த்துட்டு வருவாங்க. இது மூலமாக ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இன்சென்டிவும் கிடைக்கும், ப்ரொமோஷனும் கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கிறப்போ அவங்களோட செலவும் அதிகமாகும். இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை ரேட் ரேஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த ரேட் ரேஸில் இருக்கக்கூடிய மக்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தா என்னைக்காவது நம்மளும் பணக்காரர்களாக ஆகுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் பாவம், அப்படியே அவங்க வாழ்க்கையும் ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் எப்படியாவது நம்ம ஒரு ரிச் பர்சனாக சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வாங்க. நல்லா சேலரி தரக்கூடிய பெர்மனன்ட் ஜாப்ல இருந்தாலும் பார்ட் டைமா ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல செஞ்சுட்டு அது மூலமா பணத்தை சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நமக்கு தான் மாசமான சம்பளம் வருது, நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்துக்கலாம், எதுக்கும் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். சோ நீங்க இப்போ ஏதாவது ஒர்க்ல இருந்தாலும் சரி, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற மாதிரி ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக வேலை செய்ய தொடங்குங்க. இரண்டாவது, ஒய் டீச் ஃபினான்சியல் லிட்ரஸி. பணத்தை பத்தின அறிவை வளர்க்கக்கூடிய ரகசியத்தை ஆத்தர் நம்ம கிட்ட சொல்லி இருக்காரு. இதை பயன்படுத்தி தான் பணக்கார மக்கள் இன்னும் பணக்காரர்களா ஆகுறாங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் பணத்தை மட்டும் சேர்க்கிறதுலயே குறியா இருப்பாங்க. ஆனா பணத்தை விட நம்மளோட நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் லாட்டரியில வின் பண்றவங்களை பார்த்திருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒரு காலத்துல நல்ல ரிச்சாவும் கை நிறைய பணத்தோடையும் இருந்திருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் அப்புறமாவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம் அவங்க கையில தங்காம அவங்கள விட்டு போயிடும். திருப்பி அந்த பணத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே பணத்தை பத்தின நாலேஜ் அவங்க கிட்ட இல்லாத காரணத்தினாலதான். நீங்க பணக்காரர்களா ஆகணும் அப்படின்னா முதல்ல அசட்டுக்கும் லயபிலிட்டிஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பணக்கார மக்கள் எப்பவுமே அசட்டை நோக்கி தான் போவாங்க. ஆனா அதுவே மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களும் ஏழை மக்களும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு லயபிலிட்டிஸை சேர்க்கறதுலயே குறியா இருப்பாங்க. அசட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றது இன்னும் பணத்தை உங்களுக்கு திருப்பி தரும். எக்ஸாம்பிளுக்கு ரியல் எஸ்டேட், ஸ்டாக், பாண்ட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். அதே லயபிலிட்டிஸ் அப்படின்னா பைக், கார் போன்ற ஆடம்பர பொருட்களை சொல்லலாம். இந்த விஷயங்கள்ல எதுக்காக நீங்க உங்களோட பெரும்பாலான பணத்தை செலவு பண்றீங்க அப்படின்றத பொறுத்து நீங்க பணக்காரர் ஆகிறதும் இல்லை இப்ப இருக்கிற நிலைமையில அப்படியே இருக்கிறதும் இருக்கு.
பணக்கார மக்கள் எப்பவுமே அசட்ஸ்ல தான் அவங்களோட பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்களோட பணத்தை அசட்ஸ்ல செலவு பண்ணுங்க. இது உங்களோட பணத்தை பெருக்கிறதுக்கு உதவும். மூன்றாவது, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நிறைய மக்கள் அவங்க பார்க்குற வேலைக்கும் அவங்களோட பிஸ்னஸுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட மொத்த வாழ்க்கையையும் மற்றவங்களுக்காக வேலை செய்யறதுலயே செலவு பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. இது மூலமா அவங்க யாருக்கு வேலை செஞ்சு கொடுக்கறாங்களோ அவங்க ஒரு கட்டத்துல பணக்காரர்களா ஆயிடுவாங்க. ஆனா இவங்க இன்னும் அப்படியே அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சு கொடுத்துட்டே அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஃபினான்சியலா நீங்க ஃப்ரீடமை அடையணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க தான் பாஸா இருக்கணும். உங்களுக்கான பிசினஸை நீங்களே உருவாக்கணும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் அவங்களுக்காக வேலை செய்யாம மற்றவங்களுக்காகவும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றதுக்காகவும் பேங்க்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்காகவும் சம்பாதிப்பாங்க. இன்னும் சில பேர் அசட்டை சேர்க்கிறதா நினைச்சிட்டு லயபிலிட்டிஸை சொந்தமாக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பணக்கார மக்கள் எப்பவுமே அவங்களோட பிசினஸ்ல முழு கவனத்தை செலுத்துவாங்க. அண்ட் அவங்களோட அசட்ஸை சேர்க்கிறதுக்கு அவங்களோட பணத்தை பயன்படுத்திக்குவாங்க. நான்காவது, த ரிச் இன்வென்ட் மணி. ஆத்தரோட கருத்துப்படி பிறக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு டேலண்டோட தான் பிறந்திருப்பாங்க. ஆனா அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு பயம் இல்லாம நல்ல தன்னம்பிக்கையோட இருக்கணும். நிறைய மக்கள் உட்கார்ந்துட்டு அவங்களோட வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பணக்காரர்களா இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை உருவாக்குறதுக்கான புதிய வாய்ப்பை உருவாக்கி அது மூலமா பணத்தை சேர்ப்பாங்க. நிறைய மக்கள் வெற்றி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்ற பயத்தினால முயற்சிக்காம இருக்கிறது தான். இந்த மாதிரி ரிஸ்கை எடுக்கிறதுக்கு தயங்கி தான் நிறைய மக்கள் வெற்றி அடையாம இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்காம உங்களுக்கு வரக்கூடிய ஐடியாஸ்ல நீங்க வெற்றி அடைவோமா தோல்வி அடைவோமா அப்படின்றத பத்தி யோசிக்காம உங்க ஐடியாஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க தோல்வி அடையிறீங்க அப்படின்னா அது உங்களோட வாழ்க்கையோட பாடமா எடுத்துட்டு அதை சரி பண்ணி திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. ஐந்தாவது, ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணத்துக்காக மட்டும் நம்ம எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பணத்தையும் தாண்டி நம்ம செய்யற வேலையில நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க டெய்லியும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை உங்களை எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்றத பத்தி நீங்க திங்க் பண்ணணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில எவ்வளவு கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கோங்க. மற்றவங்களை விட நீங்க எந்த விதத்துல அந்த வேலையை பெஸ்டா செய்ய முடியுமோ அதை யோசிச்சு நீங்க அதை பெஸ்டா பண்ணலாம். இது மூலமா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட உங்களோட மதிப்பு அதிகரிக்கும். அடுத்தது, லேர்ன் டு மேனேஜ் ரிஸ்க். இந்த புக்ல ஆத்தர் ரிஸ்க் எடுக்கிறத தப்பு அப்படின்னு சொல்லல. ரிஸ்க் எடுக்கிறது நல்லதுதான். நீங்க ரிஸ்க் எடுக்கவே இல்லைன்னா உங்களால எதை பத்தியுமே தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். ஸோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு மற்றவங்கள ஹர்ட் பண்ணாம நீங்க எந்த ரிஸ்க வேணும்னாலும் எடுக்கலாம். 7th ஒன், ஃபைண்ட் எ ரீசன். நிறைய மக்கள் பணக்காரர்களா ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்காக உழைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க பணக்காரர்களா ஆகணும் அப்படின்னு நினைச்சா ஏன் நான் பணக்காரனா ஆகணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான ஸ்ட்ராங் ரீசனை வச்சுக்கோங்க. 8வது, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சேலரி வந்ததும் மற்ற செலவுகள் எல்லாமே போக மீதி இருக்கக்கூடிய காசை தான் நம்ம சேமிப்போம். இல்லைன்னா அதைத்தான் நம்ம செலவுக்காக வச்சிருப்போம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு எப்ப பணம் கிடைச்சாலும் உங்களோட தேவைக்காக முதல்ல பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற செலவுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது மூலமா எளிமையா உங்களோட பணத்தை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். 9வது, டோன்ட் கண்ட்ரோல்டு பை எமோஷன்ஸ். உங்களோட எமோஷனுக்கு எப்பவுமே இடம் கொடுக்காதீங்க. எமோஷன்ஸ்க்கு நம்ம கட்டுப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படுறத அடைய முடியாது. ஸோ உங்களோட எமோஷன்ஸை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அண்ட் கடைசியா, ஃபெயிலியர் இன்ஸ்பைர்ஸ் வின்னர் அண்ட் டெஃபீட் லாசஸ். தோல்வி அப்படின்றது எல்லார் வாழ்க்கையிலையுமே கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல பணத்தை இழந்திருப்போம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ எப்பவுமே உங்களோட தோல்வியை நினைச்சு பயப்படாம தைரியமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற விஷயங்களை பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அண்ட் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நன்றி.